வாங்க பயணத்தை தொடங்குவோம். இன்று நம்ம தூத்துக்குடியிலேருந்து கொடைக்கானல் தான் போக போகிறோம். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். வழக்கம் போல் நம்ம நண்பர்கள் நம்மளை தேடி வந்துட்டாங்க. போகிற வழியில் வாடிக்கையாளர் மாதா கோவிலில் அவங்களோட ஆசீர்வாதத்தை மாதா கிட்டேருந்து பெற்றுக்கொண்டாங்க. மகிழுந்துக்கு கல்லெண்ணெய் நிரப்பிட்டு நம்மளோட பயணத்தை தொடங்குறோம். மகிழுந்தை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறது நம்ம கருப்பை தான். போகிற வழியெல்லாம் இந்த காற்றாலை இறக்கையை கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. இரவு நேரத்தில் தான் அவங்களோட பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வழியாக இந்த நீண்ட வாகனத்தை இதில் திருப்பிட்டாங்க. இப்போ நம்ம பயணத்தை நல்லபடியாக தொடரலாம். இருள் நிறைந்த இந்த சாலை வழியாக தான் நம்ம இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மலை ஏறுவதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தேநீர் அருந்திட்டு நம்மளோட பயணத்தை தொடங்குகிறோம். இப்போ நம்ம மலை ஏற தொடங்கிட்டோம். கொடைக்கானலுக்கு போகணுன்னாலே எல்லாருக்கும் ஒரு தனி மகிழ்ச்சியே உண்டாயிரும். அதுபோல் தான் எனக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு இந்த சாலையில் நான் இப்போது பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். கதிரவன் உதிர்க்கும்போது இந்த குறிஞ்சி நிலத்தின் தோற்றமே நம்ம கண்ணுக்கு அவ்வளோ எழில் மிகுந்து காட்சியளிச்சிச்சு. காட்சி முனையில் மகிழுந்த பாதுகாப்பாக நிப்பாட்டிட்டு இந்த குறிஞ்சி நிலத்தின் அழகிய காட்சிகளை பார்த்து வியந்து கொண்டு இருந்தோம். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஒரு புதிய புதிய வியப்பு நமக்குள்ளே உண்டாகுது. கொடைக்கானல் கோடை காலத்தில் நம்ம நிலத்தின் வெப்பம் இயற்கையாகவே அதிகரிக்கும். இதை தாங்க முடியாத இங்கே வாழ்ந்த அந்நியர்கள் அவங்க நோயிலிருந்து தங்களை தற்காத்து கொள்ள தான் அவங்க தேர்ந்தெடுத்த இடம் இந்த தமிழ் பழங்குடியின மக்கள் வாழ்ந்த கொடைக்கானல். கதிரவனோட ஒளி படர்ந்து அப்படியே இந்த குறிஞ்சி நிலத்தின் இயற்கை எழில எங்களுக்கு காட்சி அளித்தது. இங்கே பாருங்களேன், நம்ம கருப்பு இவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிறோம். கொடைக்கானல் வந்த உடனே நம்மளை அன்புடன் வரவேற்கிறது இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி தான். இந்த குறிஞ்சி நிலத்தின் இயற்கையோடு தான் 3 நாட்கள் நம்ம இப்போ பயணிக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். இந்த மலை ஓரமாக தான் இப்போ நம்ம அறை எடுத்துருக்குறோம். நம்ம மகிழுந்த பாதுகாப்பாக நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு நம்மளோட பயணத்தை தொடங்குவோம். இந்த அறையில் தான் இப்போ நம்ம தங்க போகிறோம். அடுத்தடுத்து வரும் காணொலியில் பார்க்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.